நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு அனைத்தையும் செய்ய வல்லது என்பார்கள் பெரியோர்கள். ஆம், உண்மைதான். அன்பு அனைத்தையும் செய்ய வல்லது. அன்பினால் இந்த உலகத்தை அரவணைத்து கொள்ளவும் முடியும். அன்பினால் இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்க கூடவும் முடியும் என்பதை தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள். அப்படியென்றால் அன்பு கொடுமையானதா? இல்லை, அன்பு சரியானது தான். ஆனால் நாம் வைக்கின்ற அன்பு சரியானதாக இருப்பதில்லை. ஏனென்றால் இது மனிதர்களின் பலவீனமாக கூட கருதப்படுகிறது. இப்போ உள்ள காலகட்டத்தை எடுத்துக்கிடுவோமே. ஒரு சில வீடுகளில் ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகள், ஒரு சில வீடுகளில் நிறைய பிள்ளைகள். ஆனால் எல்லா வீடுகளிலும் இந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் அன்பு பற்றி இருக்கிறது. ஒரு பிள்ளை மேலே மட்டும் அன்பு வைக்கிறது, அதிகமான அன்பு வைப்பது. ஒரு பிள்ளை தானே இருக்குது என்று சொல்லி அவர்கள் மேல் அதிகமான அன்பு வைப்பது. இப்படி எல்லா பெற்றோர்களும் செய்கின்ற அன்பு நிமித்தமாக செய்கின்ற காரியம் பல நேரங்களில் பேரிழப்பையும் மன வருத்தத்தையும் நாம் வாழ்ந்து மறைகின்ற காலம் வரை நம்மால் மறக்க முடியாத பல்வேறு இக்கட்டான சோகமான சூழல்களையும் நம்மள் உருவாக்கி விடுகிறது. ஆசையாக பிள்ளைகளை வளர்ப்பவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது. அன்பு கொண்டு வளர்ப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் அதிகமாக உருவாவதில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை ஆசையாக வளர்த்தால் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனால் பாசமாக வளர்க்கின்றவன் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானவற்றை மட்டும் வாங்கி கொடுப்பான். பிள்ளைகள் 1000 கேட்கும், போகிற இடத்துல பார்க்குற இடத்துல எல்லாவற்றையும் கேட்கும். அவர்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் இது கொடுத்தால் நல்லது, இது கொடுத்தால் நல்லது இல்லை என்பதை அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். அப்படி என்றால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் அன்போடு பிள்ளையை வளர்க்க வேண்டும், ஆசையோடு வளர்க்கக்கூடாது. இந்த அன்பின் காரணமாக, அதீதமான அன்பின் காரணமாக நான் கேட்பதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைகளாக இருக்கும்போது நாம் அவர்களுக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சிறிது காலத்திற்கு பிறகு நம்மளுடைய கஷ்டங்களை கூட பிள்ளைகள் உணராத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். யாரால் தள்ளப்படுகிறார்கள்? நம்முடைய செயல்பாடுகளால் அதிகமாக தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தான் கேட்பவற்றை கண்டிப்பாக பெற்றோர்கள் வாங்கித்தர வேண்டும் என்று அடம்பிடிக்கின்ற சூழலுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு, இளைஞர்களாக ஆனது பிறகு, பெற்றோர்களுடைய தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் கோபப்பட்டும், ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர்களை கேவலமாக அடித்தும் தான் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ள தயங்குவதில்லை இப்பொழுது உள்ள பிள்ளைகள். அப்படி என்றால் இங்கே அன்பு எங்கே இருக்கிறது? கெட்டவற்றை செய்வதற்கு அன்பு எப்படி ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்று பார்த்தீர்களா? மாணிக்கவாசகர் சொன்னார், வன்புலால் வேலும் மஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் என்பலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்புலா மணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அப்படின்னு சொன்னார். இறைவனை வணங்காதவர்களை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு அவர் அந்த காலத்தில் பாடினார். இன்றைக்கி அன்பு என்பது என்ன என்றே தெரியாமல் நாம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எச்சரிக்கையாக இருங்கள். அன்பை அளவோடும் அறிவோடும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு வளமுடையதாக இருக்கும். நன்றி.